ஜெனியோட அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகுது. ஸோ அதே சமயம் ஜெனியோட அம்மா அவங்க ஃபேமிலி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் நாங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த பீப்புளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு குண்டர் சட்டத்தில் தண்டனை வாங்கி தரோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஜெனியோட ஃபேமிலி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆட்களும் தெரியாது. உடனே ஜெனியோட ஃபேமிலி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நான் சிஎம்க்கு முதல்வருக்கு நான் பெட்டிஷன் போடுவேன் இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்பானால் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ட்ரைவ் பண்ண முடியாது. ஜெனி தன்னோட அப்பாவுக்கு இப்படி நடந்ததை நினச்சி ஒரு பக்கம் வேதனை, அதே சமயம் கோபமும் இருக்குது. ஸோ யார் அந்த பர்சன், அவங்கள நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஜெனியோட அப்பா திரும்பவும் வேண்டாம், மன்னிச்சிடலாம், சாக்கடையில் கல்லை விட்டு எரிஞ்சால் நமக்கு தான் அது ஆபத்து அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழியை ஜெனிக்கிட்ட சொல்லி ஜெனியை அமைதிப்படுத்துகிறாரு. இப்போ ஜெனியோட அப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில் வராங்க. ஸோ இப்போ அவருடைய ஜெனி அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆட்டோ ஓட்டுநர் பார்த்து நலம் விசாரிக்கிறாரு. அதே சமயம் ஜெனி காலேஜ் படித்தப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் மேரேஜையும் அந்தந்த ஊரில் போய் அட்டென்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் ஜெனி ஃபஸ்ட் டைம் பட்டுக்கோட்டை போகிறாங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் லேடி ஸ்டாஃபோட மேரேஜை அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. இதற்கு இடையில் ஜெனி சந்துரு அந்த வீடியோ கிளிப் எடுத்து வச்சுட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு மற்ற நபர்களுக்கு அதை போட்டு காண்பிக்கிற விஷயம் வெளியில் வருது, ஜெனியோட காதுகளுக்கு விழுது. ஸோ அதை வச்சு ஜெனியை ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, கீழ்த்தனமாக பேசுகிறது, தவறாக பேசுவது அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இது ஜெனியினுடைய மனதை ரொம்ப காயப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். ஜெனியோட ஃபேமிலியோ அந்த ராம்சந்திரு ஃபேமிலிக்கிட்ட போய் சண்டை போடலை, அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு தவறான செயலும் செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனி ரொம்ப பெருந்தன்மையாகவே மன்னிச்சு விட்டுட்டாங்க, அடுத்த தன்னுடைய கெரியரில் மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஜெனியோட குடும்பத்தையும் தாக்கி கொண்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தாக்குதலுடைய எதிரொலி ஜெனியினுடைய அம்மா ஜெனிக்கிட்ட கொஞ்சம் கடிந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி தானே உன்னால் நடந்துருச்சு அப்படின்னு. வார்த்தைகள் கடுமையாக இருந்தால் மனது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜெனிக்கும் ரொம்ப மனது வார்த்தைகளால் காயப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடனே தன் அம்மாவே இப்படி பேசிட்டாங்க, சொந்தங்கள் தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரூமில் ஜெனி சூசைட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கதவை தாழ்பால் போட்டு ஃபேனில் தன் அம்மாவோட சாரியை போடுறாங்க. பட் அந்தளவுக்கு ஜெனிக்கு தைரியம் இல்லை. ஒரு நொடி யோசிக்கிறாங்க, தவறே பண்ணாமல் நம்ம ஏன் இந்த முடிவு எடுக்கணும், துணிந்து நிற்போமே அப்படின்னு அந்த இடத்துல அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ சூசைட் ஜெனி பண்ணலை. ஜெனி அதிலிருந்து ரொம்ப துணிச்சலாக தைரியமாக வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பாட்டியோட இறப்பு குடும்பத்தில் வருது. ஜெனி அதுக்கு போகிறாங்க. அங்கேயும் ஒரு பெரிய சவால் ஜெனிக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட பெரியப்பா ராஜா, அவருடைய மனைவி வளையாபதி, இவங்க ஜெனியோட அம்மா கிட்ட வம்பு இழுத்துருக்காங்க. அதாவது வார்த்தைகளை தவறாக உபயோகிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரியவர்கள் வார்த்தைகளை தவறாக அநாகரிகமாக உபயோகித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஜெனியோட அம்மா ஜெனிக்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. பாட்டியோட சடங்குகள் முடிஞ்சு பாட்டியை கல்லறைக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இந்த சண்டை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லலாம். உடனே ஜெனி தன்னோட பெரியம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அம்மாவை இப்படி தப்பாக பேசுனீங்க, இது எவ்வளோ பெரிய மன காயத்தை உண்டு பண்ணும் தெரியாதா அப்படின்னு கேட்க, அவங்க உடனே நீ யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனி நீங்கள் பேசியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணையில் அமர்ந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைம், ஜெனியோட பெரியப்பா திண்ணைக்கு ஜெனி உட்கார்ந்துருக்கிற இடத்துல பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல கேட்குறார், நீ எப்படி என் மனைவியை பேசின அப்படின்னு. ஜெனியும் தன்னோட பெரியப்பாவை கேட்குறாங்க, உங்கள் மனைவி எப்படி என் அம்மாவை தப்பாக பேசலாம் அப்படின்னு. பெரியப்பாவோட அமல்ராஜும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறான் ஜெனியை அப்படின்னு சொல்லலாம்.
ஜெனிக்கு இப்போ சண்டை பெரியப்பாவோடையும் பெரியப்பா பையன் அமல்ராஜோடையும் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோபத்தின் வெளிப்பாடாக அமல்ராஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய அம்மா ஜெனி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா ராணியை காலால் எட்டி ஒரு உதை தான். அவங்க அம்மா அப்படியே மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து அவனுடைய வன்மம் எவ்வளவு ஜெனி மேலே இருந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஜெனியை தாக்குவதற்கு பதிலாக தன்னுடைய அம்மா ராணியை அவன் தாக்கியிருக்கான், அதாவது ஜெனியினுடைய பெரியம்மாவை தாக்கியிருக்கான் அப்படிங்கிறது புலப்படும். ஜெனியினோட அப்பா பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட வந்து, போதும் நிறுத்து, நீ பேசாத, அண்ணனை எதிர்த்து பேசாத அப்படின்னு ஒரு அரைச்சல் ஜெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜெனி, அப்பா நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட, நான் இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டை விட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து பெரியப்பா ராஜாவுக்கும் பெரியப்பா பையன் அமல்ராஜுக்கும் ஜெனியின் மேலே ஒரு வன்மம் பெரியம்மா வளையாபதிக்கும் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னு கூட சொல்லலாம், மறைமுகமாக.